Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. I am having my technical champion Veera Vijay along with me. Clinometer பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? An optical device for measuring elevation angles above horizontal. ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் வந்து எலிவேஷன் ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற கிலோமீட்டர் ஆங்குலர் மெஷர்மென்ட் சொல்றான். அடுத்து இது என்ன? Measures with the help of magnetic compasses. இல்ல மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்றாங்கிறது இன்னொரு சிறப்பு தகவல். அப்புறம் ஆட்டோ கிலோமீட்டர் என்ன எதுக்கு யூஸ் ஆகுறாங்க? An optical instrument for non-contact measurement of small angles. Non-contact measurement, small angles. அதுதான் ஆட்டோ கிலோமீட்டர் யூஸ். அது ஆப்டிக்கல் ஸ்கொயர் யூஸ் ஆகுது எதுக்கு யூஸ் ஆகுது? Reflecting instrument which measures angles by reflection. ஸோ ரெஃப்ளெக்டிங் ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து ரெஃப்ளெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து என்ன பண்ணுதுன்னா விச் மெஷர்ஸ் ஆங்கிள்ஸ் தான் இது ஆகுது பை ரெஃப்ளெக்ஷன் மூலிமா இது ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது used to find out the feet of perpendicular from given point of line. ஸோ பர்பெண்டிகுலாரிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்டிக்கல் ஸ்கொயர் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது லேசர் ஸ்கேனிங் மைக்ரோமீட்டர். High sending rate which allows inspection of small workpiece. ஸ்மால் ஒர்க் பீஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது யூஸ் ஆகுது ஏன்னா இதோட ஐ ஸ்கேனிங் ரேட்னால. அடுத்தது Measurement of outer dia, roundness of cylinder, thickness of film sheets. ஸோ இதெல்லாம் ஃபிலிம் ஷீட் திக்னஸ்ஸு ரவுண்ட்னஸ் ஆஃப் சிலிண்டர் மெஷர்மெண்ட் ஆஃப் டே மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. இன்னைக்கு வீர விதி மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிளீனோமீட்டர் வந்து ஆங்குலர் மெஷர்மெண்ட்ன்றதுக்காகவும் ஆட்டோ கோலிமீட்டர் வந்து ஸ்மால் ஆங்கிள் மெஷர்மெண்ட் நான் கான்டாக்ட் டைப் பண்ணுறதும் ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும் லேசர் ஸ்கேனிங் மைக்ரோமீட்டர் வந்து ஐ ஸ்கேனிங் ரேட்னால வந்து ஸ்மால் ஒர்க் பீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் யூஸ் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டோம். கற்று இந்த வீர விஜய்க்கு வந்து தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.